ஹலோ வணக்கம். நம்ம கிராமிய சமையல் வீடியோவில் கோதுமை தோசை வளவளப்பு இல்லாமல் மொறுமொறுன்னு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமை தோசைக்கு தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, நம்ம அரைச்ச மசாலா, 1 கப் கோதுமை மாவு, 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோங்க. 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே 2 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். 1 ஸ்பூன் சீரகம் எல்லாமே கரைச்ச கோதுமை மாவில் கலந்துருங்க. கலந்து நல்லா தண்ணியாக கரைச்சிருங்க. மாவை கரைச்சிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சு மெல்லிசாக இந்த தோசையை ஊற்றி நல்லா முருகவும் எடுத்தால் சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆயிருங்க. இது மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்ததுனால நல்ல அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சட்னியோட தோசை எடுத்து பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் உப்பு சேர்த்தேன். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இனி தோசை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக மொறுமொறுன்னு அருமையான கோதுமை தோசை ரெடி ஆயிருங்க. பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு. நம்ம மசாலாக்கள் எல்லாம் அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.